வணக்கம், இது உங்கள் லேசிட்டமிடெக் யூடியூப் சேனல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ChatGPT பாவிச்சு இன்னொரு முறையில் எப்படி ஏர்ன் பண்ணலாம்ன்றதை பற்றி தான் பார்க்க போறீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ChatGPT பாவிச்சு இன்னும் சில ஏஐ வெப்சைட் பாவிச்சு ஒரு வீடியோ உண்டு அனிமேஷன் அவதார் ஏஐ வீடியோ உண்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ பார்க்காதவர்களுக்கு மேலே ஐபனில் கொடுங்க, கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு ChatGPT அது மாதிரி இன்னும் சில வெப்சைட்டில் வச்சு உங்களோட ஃபேஸ் காட்டாமல், உங்களோட ஸ்கிரிப்ட் இல்லாமல், உங்களோட வாய்ஸ் இல்லாமல் ஈஸியான முறையில் ஒரு வீடியோ செய்யலாம். யூடியூப்புக்கோ ஃபேஸ்புக்கோ அது உங்களோட விருப்பம், பட் வீடியோ செஞ்சு கொள்ளலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ChatGPTயில் இன்னொரு முறையில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்கு போகும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ChatGPT பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா கோடிங்கை வச்சு ஒரு இது செய்ய போகிறோம். எல்லாரையும் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிக்டாக் டொய்ன்னு கேம் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதைத்தான் நான் மெயின் பண்ணி இன்றைக்கு சொல்கிறேன். ஆனால் அதே போல் நிறைய விஷயங்கள் செஞ்சு கொள்ள முடியுமா இருக்குது. இந்த டிக்டாக் டொய்யை பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங்கை பாவிச்சு எப்படி உருவாக்குறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ இவ்வளோ காலம் தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPT வந்துட்டு முழு கோடிங்கும் ஜாவாக இருக்கட்டும், HTML இருக்கட்டும், CSS இருக்கட்டும், எல்லா கோடிங்குமே ChatGPTயில் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்குது. அதை வச்சு நாங்கள் வந்து ஒரு டிக்டாக் டொய் இந்த கேமை கூட நாங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கொள்ளலாம். அந்த கேமை நாங்கள் வெப்சைட்டில் போட்டு அதுக்கு அட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டு கூட நாங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்குது. ஸோ இன்றைக்கு வந்து அந்த டிக்டாக் டொய் கேமை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு சில படிமுறைகளை சொல்லித்தாரேன். பட் இது முழுமையாக செய்யணும்னா உங்களுக்கு கோடிங்கை பற்றி சின்ன நாலேஜ்னா இருக்கணும். ஏன்னா ChatGPT வார அவ்வளோ விஷயமுமே 100% சரியானதுன்னு கிடையாது. சில மிஸ்டேக்கும் வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு குறைந்த ஒரு நாலேஜ் இருந்தால் தான் அதில் வர மிஸ்டேக்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து கோடிங் கொடுக்க அது வந்து சில டைமில் கோடிங் தரும், அந்த கோடிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட வந்துடும். ஸோ அதை மாற்றி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் எப்படி நாங்கள் வந்து செய்கிறேன்னு பேசிக் ஒன்று பார்ப்போம். இதில் ஃபுல் வீடியோ வேண்டாம், கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதில் ஃபுல் வீடியோ நான் வந்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ChatGPTயை லாகின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ChatGPT வந்து ஓப்பன் பண்ணுற பெரிய விஷயம் கிடையாது. கூகுளில் போயிட்டு ChatGPT அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் வரும், ஓப்பன் ஏண்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் சைன் அப் பண்ணிருக்கும். புதுசாக கிரியேட் பண்ண போறீங்கன்னா நியூவில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூகுளை வச்சு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கொள்ள இருக்கும். ஸோ கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன்லாம் கேட்பாங்க. ஸோ மொபைல் எடுக்கணும், உங்களோட பேர் எடுக்கணும். கொடுத்தோன்னா அந்த ChatGPTயில் என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்கன்னு அதுலேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அதிலேயே பார்த்துலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 100% சரியானது இருக்காது, தரவலை வச்சு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா சட் பார் இருக்கும். இந்த சட் பாரில் நாங்கள் என்ன அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்டாக் கேம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்குரிய HTML கோடிங், ஜாவா கோடிங், CS கோடிங் இது தர சொல்லி நாங்கள் ஒரு கொமாண்ட் ஒன்று கொடுக்குறோம். இந்த கொமாண்ட் கொடுத்துரு கொஞ்சம் நேரத்திலேயே இந்த பக்கம் உங்களுக்கு பார்த்து கொண்டு தெரியும் எப்படி வந்து கொண்டிருக்கு கோடிங் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா HTML கோடிங் அப்படியே வந்து கொண்டே இருக்குது. ஸோ அது கம்ப்ளீட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஜாவா, CSS இப்படியான கோடிங் வந்து கொண்டே இருக்குது. ஸோ இந்த 3 கோடிங்கும் வந்துட்டு இந்த 3 கோடிங்கும் வச்சு நீங்கள் ஈஸியான முறையிலேயே ஒரு டிக்டாக் கேம் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த கேம் மட்டும் இல்லை, நிறைய கேம் இருக்குது, நிறைய வெப்சைட் இருக்குது, இன்னும் டிசைன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கோடிங் முழுமையாக தெரியலைன்றாலும் ஈஸியாக முறையில் ChatGPTயை பாவிச்சு நீங்கள் எப்படி செஞ்சு கொள்ளலாம். இதுக்கு நீங்கள் அட்சன்ஸ் அப்ரூவலும் எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும். ஸோ இது எப்படி இதில் வர கோடிங்கில் என்னென்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னு நான் வந்து சொல்ல போனால் உங்களுக்கு எல்லாருக்குமே இதே மிஸ்டேக் வந்து வராது. சில டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் வரும், அந்த மிஸ்டேக்கை நான் சால்வ் பண்ண போவேன். ஆனால் அதே பிரச்சனை இஷ்யூ வந்து உங்களுக்கு வரும்னு கிடையாது. அதுக்கு தான் ஸ்டார்டிங்கில் சொன்னால் HTML கோடிங்கை பற்றி சின்ன ஒரு நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கொண்டு திருப்பி ChatGPTயோட போய் நீங்கள் வந்து இந்த இது வந்து மிஸ்டேக்காக வருது, இது இஷ்யூவாக வருது, இது பிள்ளையாக கிடக்குன்னு சொன்னீங்கன்னா அதுவும் வந்து அதை திருத்தி அமைச்சு திருப்பி இன்னொரு கோடிங் வந்து அந்த கொண்டே இருக்கும். ஸோ அதன் மூலம் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ஸோ இது உங்களுக்கு சொல்ல போனால் எனக்கு வர பிள்ளையும் உங்களுக்கு வர பிள்ளையும் ஒன்றா இருக்கான்னு தான் நான் சொல்லலை. பட் இந்த கோடிங்கை வச்சு உங்களுக்கு நாலேஜ் இருக்குமெண்டா ஈஸியான முறையில் இதை இந்த டிசைன் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லை, இதோட பெரிய கேமுகள், பெரிய விஷயங்களும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ பார்ப்போம் வேறு என்ன முறையில் வந்து ChatGPT இந்த AI தொழில்நுட்பத்தை வச்சு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்க, கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏதாவது டவுட் இருக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. இனி வர வீடியோஸில் வந்து உங்களுக்கு AI தொழில்நுட்பத்தை வச்சு ஏர்னிங் பண்ணுற முறை
ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு ஏர்னிங் பண்ணுற முறை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தொடர்ந்து வீடியோ வந்து கொண்டிருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.